நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350. இந்த வண்டி பார்த்தீங்களாக்க நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய PS4 மாடல், PS4 வேரியன்ட்டு, TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட கண்டிஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெர்க்குரி சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. டேங்க் மட்டும் பார்த்தீங்களா கன்வெர்டல் கிரே கலரில் வரும். மற்ற பாடி ஃபுல்லாக பார்த்தீங்களாக்க பிளாக் கலரில் இருக்கும். இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே இருக்குது. பிராண்ட் நியூ டயர் தான். ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்கள், எங்கேயும் டேமேஜோ உடஞ்சோ தேஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களா சிங்கிள் ராட் பம்பர் போட்டிருக்காங்க. டேங்க்லாம் பாருங்கள், மெயினி தெளிவாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களா ரூட்ஸ் ஆரன் மாட்டியிருக்காங்க. 2 ஆரன் ரூட்ஸ் ஆரன் நீங்களே பார்த்தாலே தெரியும். என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. எங்கேயுமே பெயிண்ட் போனதோ ஸ்க்ராட்ச் ஆனதோ நட்டு போல்ட்டு ஸ்லிப் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேட்டரி பாக்ஸ்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏர் ஃபில்டர் பாக்ஸும் பாருங்கள், பீஸ் பாக்ஸ் தெளிவாக இருக்குது. சீட் கவரு டேங்க் கவர்லாம் பாருங்கள், லெதரில் நல்லா நீட்டாக டபுள் டிச்சிங் சூப்பராக போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. ரியர் மர்க்கார்டு எல்லாமே பாருங்கள், டேஞ்சர் லைட்டு அசம்பிளிலாம் நல்லா இருக்குது. எங்கேயுமே உடையில நெடியில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், புதுசாக இருக்குது. டயரில் இருக்க அந்த முள்ளு கூட இன்னும் மடங்களாம் அப்படியே இருக்குது. அருமையாக இருக்குது. சென்ஸ் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. சும்மா லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் அடிச்சா போதும். சைலன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ராக்கெட் சைலன்சர் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு அதுவுமே அருமையாக இருக்குது. சாக்கப்ஸ் எல்லாம் பாருங்கள், எங்கேயுமே ரஸ்ட் ஏர்லாம் வைக்கல செய்யல. ஏர் ஃபில்டர் பாக்ஸுமே பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஹெல்மெட் தூங்க போட்டு ஸ்க்ராச் ஆகி வச்சுருந்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட் சைடுமே பாருங்கள், இன்ஜினும்னா தெளிவாக இருக்குது. டேங்கில் ரைட் சைடுமே பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. சூப்பராக இருக்குது. மீட்ரு பார்த்தீங்களாக்க கஸ்டமர் பார்த்தீங்களாக்க அதோட மீட்ரு வந்து பழைய மீட்ரு வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு, தண்ணி இறங்கி வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னு சொல்லி புது மீட்ரு மாற்றிருக்காரு. அதில் பார்த்தீங்களாக்க 955 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. மற்றபடியும் அவர் ரெடி பண்ணி போட்டதில் மற்றபடிக்கு பார்த்தோமாக கிட்டத்தட்ட வண்டி வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் நெருக்கி ஓடி இருக்கு வண்டி. மற்றபடிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா ஆனால் பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்களே பாருங்கள், எந்த ஒரு குறையும் இருக்காது வண்டியில். நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டி. எல்லாமே பார்த்தோம்னா கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்களா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அந்த வண்டி பார்த்தீங்களா 2 டயர் புது டயராக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக சைலன்சர் போட்டிருக்காரு. சிங்கிள் ராட் பம்பர் மாட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்க 1,69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.